வாடா மாப்பிள. ஏண்டா டல்லா இருக்க? உடம்பு சரியில்லையா? யாருக்கிட்டடா மறைக்கிற? இத பாரு, தண்ணி போடுறவன் கண்ணுக்கு ஒரு தீர்க்க தரிசன சக்தி உண்டு. என்கிட்ட மறைக்காத. உன் கவலை மறைக்கிறதுக்கு ஒரு மிலி அடி. ஐயோ, இந்த பழைய ஞாபகம். ஒரு பெக் அடி. நோ. கமான் மாப்பிள. நோ தேங்க்யூ. கவலையை மறக்கிறதுக்காக இப்படி தண்ணி அடிக்கிறது நியர் எஸ்கேப்ஸ். உன் பிரச்சனையில இருந்து நீ தப்பிச்சுட்டுதான் உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. அவ்வளவுதான். ஓ, நீ பிரச்சனைகளை நேருக்கு நேர சந்திக்க டைப் இல்ல. குட், கீப் இட் அப். அவன் பிரச்சனை என்ன? அந்த மஞ்சு தானே. அந்த திருப்பூர் சுந்தரி மேல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அவளுக்கு உதவி பண்ணணும்னு நீ ஏன் அப்படி தூ 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 துடிக்கிற? வாய் நோ தேவை. அவன் மனசுல எத்தனை காயங்கள், எத்தனை வேதனைகள். இந்த சின்ன வயசுல என்னெல்லாமோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறேன். மாப்பிள, நீ இன்னும் சின்ன பையன், உலகம் தெரியாதவன். அவளுக்கு எத்தனையோ பேரு. நான் ஒரு வழி சொல்லட்டுமா? அவளுக்கு தேவை ஒரு ஆணு. பாதுகாப்புக்கு இல்ல, படுக்கைக்கு. ஆமாடா மாப்பிள, இந்த உலகத்திலேயே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டு தான். ஒண்ணு வறுமை, ரெண்டு சாவு. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூட் இருக்கு, ரெண்ட தவிர. அதாவது ஒண்ணு பணம், ரெண்டு உயிர். பாடாரும் இந்த காதல் கீதல் லவ் மண்ணாங்கட்டி அது இதுன்னு சொல்றாங்களே, ஒண்ணுமே இல்லடா. உடம்புல ஏற்படுற திறவுக்கு இருக்கிற தினவுக்கு தான் காதலும் பேர் வச்சிருக்காங்க. அது சில பேருக்கு சீக்கிரம் அடங்கும், சில பேருக்கு அடங்காது. மஞ்சு மாதிரி. மச்சான், நான் சத்தியமா சொல்றேன். என்ன, நான் தண்ணி போட்டிருக்கேன், அதனாலதான் சத்தியமா சொல்றேன். தண்ணிக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? இந்த பொண்ணுங்களுக்கு ரெண்டு பேர் இருக்க கூடாதுமா. ஒண்ணு காமவெறி, இன்னொன்னு தன் கால் மேலே தான் நிக்கணுங்கிற வெறி. இந்த காமவெறி பிடிச்ச பொண்ணு யாருக்கிட்டும் சந்தோஷப்பட மாட்டா, சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அவ காமவெறி பிடிச்ச பொண்ணு. அவளும் நல்லா வாழ மாட்டா, இன்னொருத்தரும் நல்லா வாழ விட மாட்டா. இன்னொன்னு தன் கால் மேலே தான் நிக்கணுங்கிற வெறி. இண்டிபெண்டன்ட். The ladies always dependent. பிறந்தப்போ they are dependent. அப்பா அம்மாவுக்கு. வயசு வந்தப்போ they are dependent. புருஷனுக்கு. வயசு போனப்போ they are dependent. பிள்ளைங்களுக்கு. அவங்க எப்படிடா இண்டிபெண்டன்டா இருக்க முடியும்? இந்த ரெண்டு வெறி பிடிச்ச பொண்ணுதான் மஞ்சு. இவங்க எல்லாம் குடும்பத்துக்கு லாய்க்கல. நினைக்காத. தண்ணி சாப்பிடுறவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கும். மஞ்சு அமைதியைத்தான் தேடுறான்னு உன்னால் எப்படிடா சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட அமைதியை கொடுக்கக்கூடிய ஆண்களை இன்னுமா சந்திக்கல? இல்ல மீரா மாதிரி, ஆண்டாள் மாதிரி கடவுளையே அழியணும்னு காத்துக்கிட்டு இருக்கலாம் என்ன? அருண் பேசிக்கலி அவ திருப்தி அடையாத பொம்பளையா இருக்கலாம். நிரந்தரத்தையே தேடுறவளா எனக்கு தெரியல. தினமும் ஒவ்வொரு ஆம்பளை கிட்ட அப்பேர் வச்சுக்கதான் எனக்கு தெரியற. இன்னைக்கு நீ, நாளைக்கு நான், அப்புறம் யாரோ. She is a self-pitying sex. Please stop.